கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளின் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வசனம் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் நாம் நம்பிக்கை வைக்கிறவர்களாயிருப்போம். அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்படுவதோடு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாக இருப்பான். ஆண்டவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள் என்று சங்கீதம் 125:1 வாசிக்கிறோம். ஆண்டவரை நம் துணையாக கொள்ளுவோம். கர்த்தர் நீதி செய்கிற தேவன். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நம்மை நிச்சயமாக விடுவிக்கிற கர்த்தர் நம் கூடவே இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாப்பார். ஜெபிப்போமா? ஜீவிக்கிறதா நல்ல இயேசுவே, இந்த அருமையான நாளுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய நம்பிக்கை உம்மீது இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உண்மையை நோக்கி பார்க்கிற முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மை நோக்கி பார்க்க கிருபை தரும்படியாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே அப்பா, தாழ்வில் எங்களை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்றது போல ஆண்டவரே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும் எங்களை நினைத்து எங்களை ஆற்றி தேற்றி ஆறுதல் படுத்தி ஆண்டவரே இன்று நாங்கள் நிற்கிறோம் என்று சொன்னால் உடைய சுத்த கிருபையாக இருக்கிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. எங்கள் கண்ணீரின் பாதையில் நேசு எங்களுடைய நம்பிக்கையாக இருந்து எங்கள் துக்கத்தை எல்லாம் சந்தோஷமாய் மாற பண்ணுகிற ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் பாதுகாத்து கொள்ளும். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமென்.